கோவை கொண்டையாம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிட்ஸ் மழலையர் பள்ளியில் பயிலும் குழந்தைகள் 20 குறள்களை 1 நிமிடம் 45 வினாடிகளில் ஒப்புவித்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். உலக பொதுமறையான திருக்குறள் குறித்து பெரியவர்கள் மட்டுமின்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை கொண்டையாம்பாளையம் லட்சுமி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிட்ஸ் மழலையர் பள்ளி குழந்தைகள் திருக்குறளை ஒப்புவிக்கும் உலக சாதனை நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ப்ரீ கேஜி, எல்கேஜி மற்றும் யூகேஜி பயிலும் 3 வயது முதல் 5 வயது வரையிலான மழலை குழந்தைகள் 20 திருக்குறளை 1 நிமிடம் 45 வினாடிகளில் ஒப்புவித்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். முன்னதாக ஸ்ரீ கிட்ஸ் மழலையர் பள்ளியின் தாளாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்வில் தலைமை ஆசிரியை சரஸ்வதி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக ரூபி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் செயலர் மற்றும் முதல்வர் கற்பக ஜோதி, வார்டு கவுன்சிலர் மோகன் மற்றும் அவரது துணைவியார் சுபப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு உலக சாதனை நிகழ்வை துவக்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இதில் ப்ரீ கேஜி பயிலும் 3 வயது குழந்தைகள் 1 நிமிடம் 20 வினாடிகளில் 10 குறளையும் மற்றும் எல்கேஜி பயிலும் குழந்தைகள் 20 குறள்களை 1 நிமிடம் 45 வினாடிகளிலும், யூகேஜி பயிலும் 5 வயதான குழந்தைகள் 20 குறள்களை 1 நிமிடம் 30 வினாடிகளிலும் ஒப்புவித்து அசத்தினர். பள்ளியின் தலைமை ஆசிரியை சரஸ்வதியின் முன்னிலையில் நடைபெற்ற இதில் நோபல் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் மற்றும் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் அறிவுறுத்தலின்படி தீர்ப்பாளர் சிவமுருகன் கண்காணித்து 3 பிரிவுகளிலும் ஒட்டுமொத்த உலக சாதனை படைத்த குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியைகள் பி. கீர்த்தனா, ஜி. சேத்தனா, ஆர். சண்முகப்பிரியா மற்றும் ரூபன் மற்றும் சாதனை குழந்தைகளின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
என் பெயர் சரஸ்வதி. ஸ்ரீ கிட்ஸ் மழலையர் பள்ளியின் பிரின்சிபல் ஆகிய நான். எங்களது பள்ளி லக்ஷ்மி கார்டன் பகுதியில் கடந்த 9 வருடமாக செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்தி வருகிறோம். இந்த வருடம் நோபல் உலக சாதனை நிகழ்வில் எங்களது குழந்தைகள் திருக்குறளை 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சொல்ல இருக்கிறார்கள். ப்ரீகேஜி மாணவர்கள் 1 நிமிடம் 20 நொடிகளில் 10 திருக்குறளையும், எல்கேஜி மாணவர்கள் 1 நிமிடம் 45 நொடிக்குள் 20 திருக்குறளையும், யூகேஜி மாணவர்கள் 1 நிமிடம் 30 நொடிக்குள் 20 திருக்குறளையும் குழுவாக சொல்ல இருக்கிறார்கள். பிராக்டிஸ் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றிகளையும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு சிறப்பு விருந்தினராக ரூபி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரின்சிபல் மேம் கற்பகஜோதி மேம் அவர்களுக்கும், நோபல் உலக சாதனை அட்ஜுடிகேட்டர் சிவமுருகன் சார் அவர்களுக்கும், திரு வார்டு கவுன்சிலர் மோகன் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இந்த சாதனை பண்றோம் அப்படின்னா, திருவள்ளுவரும் திருக்குறளும் எல்லாரிடமும் போய் சேரணுங்கிறதுக்காகவும், இந்த மழலை குழந்தைகள் மூலமா எல்லாரிடமும் போய் சேர்ந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு திருக்குறள் மிக அவசியம். அது எங்க குழந்தைகள் மூலமா நாங்க போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காக எங்க குழந்தைகளை ஒரு 2-3 மாதங்களாக தயார்படுத்தி அவர்களை சொல்ல வச்சிருக்கிறோம். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் மற்றும் விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.